ஹாய் டீம், இப்போ நம்ம மெடிக்கல் பில்லிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் நமக்கு 2 ஃபார்ம் வரும். நமக்கு ஒன்று ஈஃபா ஃபார்ம், இன்னொரு ஃபார்ம் யூபி ஃபார்ம் வரும். இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நமக்கு நம்பர் ஆஃப் 33 பாக்ஸ் வரும். யூபி ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் 81 பாக்ஸ் வரும். நமக்கு இந்த 2 ஃபார்மில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி நமக்கு. ஓகே, இங்கே கொஸ்டின் கேட்பாங்க, இங்கே ஃபார்ம் இருக்கும் நமக்கு. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏல இன்சூர்டு ஐடி கேட்டிருக்காங்க. இன்சூர்டு ஐடி பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏல இன்சூர்டு ஐடி. இந்த நம்பர்ஸ் எல்லாமே நீங்கள் என்ட்ரி பண்ணி அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அதே மாதிரி 4th இன்சூர்டு ஃபுல் நேம் கேட்டிருக்காங்க. 4th இன்சூர்டோட ஃபுல் நேம் நீங்கள் இதே மாதிரி டைப் பண்ணுற மாதிரி நீங்கள். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த மாதிரி நம்பர்ஸ் இந்த மாதிரி. ஓகேங்களா, சேம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டோட டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், நம்பர் 3 பேஷண்ட்டோட டிஓபி கேட்டிருக்காங்க 10/05/2023. ஓகேங்களா, இதை வந்து நீங்கள் எந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இல்லாமல் நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணுற மாதிரி நீங்கள். இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த மாதிரி வேறு எதுவும் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது நீங்கள். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பாருங்கள், 5th பேஷண்ட்டோட அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இது வந்து அட்ரஸ்ஸு, சிட்டி, ஸ்டேட்டு, ஜிப் கோடு, இது கண்ட்ரி கோடு, இது மொபைல் நம்பர். ஓகேங்களா, இப்போ இங்கே பாருங்கள், 5th பேஷண்ட்டோட அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அட்ரஸ் கேட்டாங்கன்னா வேல்யூஸ் மட்டும் நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இங்கே போட்டு அக்செப்ட் பண்ணுற மாதிரி நீங்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், பேஷண்ட்டோட ஜிப் எக்ஸ்டென்ஷன் கோடு கேட்டிருக்காங்க. அதாவது இங்கே ஒன்லி ஜிப் கோடு ஒன்லி தான் இருக்குது. ஜிப் எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள், ஃபஸ்ட்டு வர 5 டிஜிட் பார்த்தீங்கன்னா ஜிப் கோடு, அதுக்கப்புறம் வரது எல்லாமே உங்களுக்கு ஜிப் எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா, இங்கே ஒன்லி ஜிப் கோடு ஒன்லி தான் இருக்குது, ஜிப் எக்ஸ்டென்ஷன் கிடையாது. அதனால் நீங்கள் பிளாங்காக விட்டு அக்செப்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், கண்ட்ரி கோட் கேட்டிருக்காங்க. மொபைல் நம்பரோட ஸ்டார்டிங் 3 டிஜிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரி கோட். ஓகேங்களா, நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா 91 அந்த மாதிரி வரும். அவங்க ஊரில் பார்த்தீங்கன்னா 951 போட்டிருக்காங்களா, அது வந்து கண்ட்ரி கோட். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பாருங்கள், ஸ்டார்டிங் வர 3 டிஜிட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரி கோட். மொபைல் நம்பர் கேட்டாங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது நீங்கள். ஓகேங்களா, ஜிப் கோட் பார்த்தீங்கன்னா 5 டிஜிட் வரும் ஜிப் கோடு, அதுக்கப்புறம் வர 4 டிஜிட் பார்த்தீங்கன்னா ஜிப் எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் 9th பாருங்கள், இன்சூர்டு ஃபுல் நேம் கேட்டிருக்காங்க. 9th இன்சூர்டு ஃபுல் நேம் கேட்டாங்கன்னா இந்த ஃபுல்லாக நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி நீங்கள். இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள், இது நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். 9th பாலிசி நம்பர் கேட்டிருக்காங்க. 9th பாலிசி நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லாக டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். டைப் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணுற மாதிரி நீங்கள். ஓகே, டேட் ஆஃப் பர்த் எதுவும் இல்லை, 9th எதுவுமே இல்லை, பிளாங்க் அக்செப்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் ஓகே, 38 இன்சூர்டு ஃபுல் நேம் கேட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 38 பாக்ஸில் இது வந்து நேமு, அட்ரஸ்ஸு, சிட்டி, ஸ்டேட்டு, ஜிப் கோட். ஜிப் எக்ஸ்டென்ஷன் கிடையாது, ஒன்லி 4-5 டிஜிட் மட்டும் தான் இருக்குது. ஸோ அதனால் ஜிப் கோட், ஜிப் எக்ஸ்டென்ஷன் கிடையாது. இப்போ பாருங்கள், ஃபுல் நேம் கேட்டிருக்காங்களா. ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா இந்த நேம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குதுங்களா, அந்த நேமு, சிட்டி, ஸ்டேட்டு, ஜிப் கோட், ஜிப் எக்ஸ்டென்ஷன் இல்லை, அதனால் பிளாங்க் அக்செப்ட். ஓகே. நெக்ஸ்ட் ஓகே, 42 பாக்ஸ் கேட்டிருக்காங்க நமக்கு. இப்போ இங்கே பாருங்கள், 42 கேட்டாங்கன்னா இந்த லைன்ஸ் ஃபுல்லாக 42 வரும். பார்த்தீங்கன்னா 42 லைன் 1 கேட்டிருக்காங்களா, 42 லைன் 1 ஃபுல்லாக நமக்கு வரும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், கோட் லைன் கேட்டிருக்காங்க. கோட் லைன் இது, டிஸ்கிரிப்ஷன் லைன் இது, HCPS கோட் கேட்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வர 5 டிஜிட் பார்த்தீங்கன்னா HCPS கோடு, அதுக்கப்புறம் ஒரு LT, XP, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா மாடிஃபை 1, மாடிஃபை 2, மாடிஃபை 3 சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாடிஃபை 1 தான் இருக்குது. ஸோ அதனால் LT வந்து மாடிஃபை 1 போட்டு LTயும் போட்டு அக்செப்ட் பண்ணுற மாதிரி நீங்கள். மாடிஃபை 2 கேட்டாங்கன்னா பிளாங்க் அக்செப்ட் பண்ணுற மாதிரி நீங்கள். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி 45 பார்த்தீங்கன்னா 050923 ஒன்லி நம்பர்ஸ் மட்டும் தான் நீங்கள் போடணுமே தவிர வேறு எதுவும் போடக்கூடாது நீங்கள். ஓகேங்களா, சர்வீஸ் யூனிட் பார்த்தீங்கன்னா 1. டோட்டல் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே மட்டும் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும்னா டாட் வைக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்லி நம்பர்ஸ் மட்டும் போகிற மாதிரி இருக்கும். டோட்டல் சார்ஜஸ் கேட்டாங்கன்னா 2 டிஜிட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டாட் வச்சு அதுக்கப்புறம் நம்பர்ஸ் போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அது வந்து பைசா கணக்கு நமக்கு. ஓகேங்களா, இது ஓகே.
இதுதான் நமக்கு ஒர்க்கு நமக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு போயிடலாங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 12th நம்பர் 12th டேட் கேட்டிருக்காங்க 02/23/22. ஓகேங்களா? அந்த நம்பர்ஸ் மட்டும் தான் போடணுமே தவிர வேறு எதுவும் போடக்கூடாது நீங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா HCFA 12 கண்டென்ட்டுன்னு கேட்பாங்க. அந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா சிக்னேச்சர் ஆன் ஃபைல் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். சேம் அதே மாதிரி 13th கேட்பாங்க. 13th பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 13th கண்டென்ட் கேட்பாங்க. அதில் வந்து நீங்கள் சிக்னேச்சர் ஆன் ஃபைல் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள். ஓகேங்களா? மற்றதில் 14லேருந்து 16 வரைக்கும் எதுவுமே இல்லை. நீங்கள் வந்து blank அக்செப்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் அது. ஓகே ஓகே நெக்ஸ்ட். ஓகே, ஒரு சில ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த பாக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூஸ் இருக்கும். அந்த எக்ஸ்ன்னு சொல்லிட்டு எந்த பாக்ஸ்குள்ளே இருக்கோ அந்த பாக்ஸ்குள்ளே போய் நீங்கள் எக்ஸும் போட்டு அக்செப்ட் பண்ணுற மாதிரி நீங்கள். இப்போ சப்போஸ் நீங்கள் பாருங்கள், அதர்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் இருக்குது. ஸோ அதர்ஸ் கிளிக் பண்ணிட்டு எக்ஸ் போட்டு அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றதில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, ஃபுல்லாக பிளாங்க்கில் தான் இருக்குது. ஸோ அதனால் blank அக்செப்ட் பண்ணிட்டு அதர்ஸில் போய் நீ எக்ஸும் போட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓகே நெக்ஸ்ட். 24 பாக்ஸ் கேட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 24 கேட்டாங்கன்னா 24 மட்டுமே தான் வரும். 24ல் லைன் 2 கேட்டிருக்காங்க. 24 பாக்ஸில் லைன் 2 கேட்டிருக்காங்க. லைன் 2னா லைன் 2 ஃபுல்லாக பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கொஸ்டின் பாருங்கள். 24 கேட்டாங்கன்னா ஃப்ரம்மோட டேட் கேட்டாங்கன்னா 10/23/23. 2ஓடது கேட்டாங்கன்னா 10 இந்த நம்பர்ஸ் போடுற மாதிரி இருக்கும். பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 21. EMG பார்த்தீங்கன்னா EMG எதுவுமே இல்லை. HCPS கோட் கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு வர 5 டிஜிட் பார்த்தீங்கன்னா HCPS கோடு. மற்ற வர 26 இந்த LT சம்திங் ஏதோ ஒரு வேல்யூஸ் வரும். அது வர எல்லாமே பார்த்தீங்கன்னா modify 1, modify 2, modify 3 சொன்ன மாதிரி. அதே மாதிரி ஈல பார்த்தீங்கன்னா A வேல்யூஸ் இருக்குது. டோட்டல் சர்ச்சஸ் பார்த்தீங்கன்னா 166 ஸ்பேஸையும் விடலாம் நீங்கள், டாட்டையும் வைக்கலாம் நீங்கள். அது ஓகேங்களா? விட்டு 00. நம்பர் ஆஃப் டேஸ் டூ இங்கே வந்து எது இந்த வேல்யூஸ் இல்லை. ZZ பார்த்தீங்கன்னா ஐடியோட QL நம்பர் பார்த்தீங்கன்னா ZZ. இது வரது பார்த்தீங்கன்னா ப்ரொவைடரோட ஐடி நம்பர். ZZ தாண்டி வரது நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொவைடரோட ஐடி. கீழே உள்ளது பார்த்தீங்கன்னா NPIயோட ஐடி. ஓகேங்களா? இது வந்து QLோட ஐடி, இது வந்து ப்ரொவைடரோட ஐடி, இது வந்து NPIயோட ஐடி. ஓகே, சேம் அதே மாதிரி 33 பாக்ஸ் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஆர்கனைசேஷன் நேம் பார்த்தீங்கன்னா தெரியும், SSM ஹெல்த் கேர் குரூப். அப்படி கேட்டாங்கன்னா இது வந்து ஆர்கனைசேஷன் நேம். இங்கே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ப்ரொவைடர் நேமுக்கும் ஆர்கனைசேஷன் நேம் பார்த்தீங்கன்னா ப்ரொவைடர் நேம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பர்சனோட நேம் குறிக்கும். அதே ஆர்கனைசேஷன் நேம் கேட்டாங்கன்னா அது வந்து ஒரு கம்பெனியோட நேம் அந்த மாதிரி கேட்பாங்க வச்சுக்கோங்களேன். அது வந்து ஆர்கனைசேஷன் நேம் சொல்லுவாங்க. இந்த ஆர்கனைசேஷன் நேமு, அட்ரஸ்ஸு, சிட்டி, ஸ்டேட்டு, ஜிப் கோட், ஜிப் எக்ஸ்டென்ஷன். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 33 பார்த்தீங்கன்னா NPI ஐடி, இது வந்து பின் நம்பர், பின்னோட QL நம்பர். பியில் QL நம்பர், மற்றது எல்லாமே பின் நம்பர், பியோட பின் நம்பர். ஓகேங்களா? ஓகே, சேம் அதே மாதிரி 24 பாக்ஸில் NDC லைன், NDC குவாலிட்டி லைன், NDC யூனிட்டும் கேட்பாங்க. இப்போ NDC லைன் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டுக்கு மேலே நமக்கு வரும். இப்போ N போட்டு N4633 வருதுன்னு பார்த்தீங்களா? அது எல்லாமே NDC லைன். இங்கே பார்த்து எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ NDC லைன் கேட்டாங்கன்னா இங்கேருந்து வர்றது எல்லாமே NDC லைன். NDC யூனிட் கேட்டாங்கன்னா ML, அந்த மாதிரி KG, அந்த மாதிரி சம்திங் ஏதோ ஒரு MGன்னு வரும். அது எல்லாமே யூனிட் வரும். குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா அங்கே என்ன நம்பர்ஸ் இருக்குது. இப்போ 20 mg, 20, 1 kg அந்த மாதிரி நீங்கள் நம்பர்ஸ் வரலாம், குவான்டிட்டி சொல்லுவாங்க அது. ஓகேங்களா? அது வந்து NDC லைன், குவான்டிட்டி, யூனிட். ஓகேங்களா? ஓகே நெக்ஸ்ட். ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான இது ரிஜெக்டட் ஃபைல். பார்த்தீங்கன்னா கொஸ்டின் இருக்கும், ஃபார்ம் வேறையாக இருக்கும். கொஸ்டின் வேறு, ஃபார்ம் வேறு. ஸோ அதை என்ன பண்ணணும்னா நம்ம ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நமக்கு. பாருங்கள், கொஸ்டின் பாருங்கள், நம்பர் 3ல் கேட்டிருக்காங்க. இங்கே நம்பர் 3 எதுவுமே இல்லை. ஸோ அதனால நம்ம ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நமக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே பாருங்கள் 58ல் இன்ஸ்டியூட் ஃபுல் நேம் கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வெவ்வேறு ஃபார்ம், கொஸ்டின் வேறு, ஃபார்ம் வேறு. ஸோ அதனால் நம்ம ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நமக்கு. ஓகேங்களா? ஓகே நெக்ஸ்ட்.
இங்கே பாருங்கள், ஒரு சில ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும், உள்ள டேட்டாஸ் இருக்கும் நமக்கு. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், பில்டு அமௌண்ட், பேய்டு அமௌண்ட், அலௌடு அமௌண்ட் இப்படி கேட்பாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் கரெக்டாக இருக்கும். அந்த டைம் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் Alt+Enter கீ யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, Alt+Enter கீ யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒவ்வொன்றா என்டர் பண்ணுறதுக்கு பதிலாக Alt+Enter கீ யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக செலக்ட் ஆயிரும் உங்களுக்கு. ஓகேங்களா, Alt+Enter கீ. ஓகே ஓகே நெக்ஸ்ட் சேம் அதே மாதிரி இதுவும் பாருங்கள், ஃபார்மும் ரைட்டு தான், கொஸ்டின் ரைட்டு தான். இந்த மாதிரி பாருங்கள், அட்டாச்மெண்ட் இண்டிகேட்டர், பேட் காப்பி, உங்களுக்கு அந்த மாதிரி கொஸ்டின் வந்தால் கூட நீங்கள் Alt+Enter கீ யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அது ஒன்ஸ் உள்ளே செக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், சப்மிட் டேட் அந்த மாதிரி உண்டாவே உங்களுக்கு இந்த மாதிரி Alt+Enter கீ யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அது. ஓகேங்களா, ஓகே நெக்ஸ்ட் 33ல் பி பின் நம்பர் கேட்டிருக்காங்க. பின் நம்பர் பார்த்தீங்கன்னா ஸோ 1B வந்து QL நம்பர், மற்றது எல்லாமே பின் நம்பர் சொல்லுவாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இங்கே டேட்டாஸ் இருக்கும் உங்களுக்கு. பாருங்க, ஒன்று செக் பண்ணுங்கள் நீங்கள் அந்த டேட்டாஸும் இங்கே டேட்டாஸ் கரெக்டாக இருக்குதா செக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா R5 வெயிட் இருக்குது, இங்கே R5B இருக்குது. ஸோ அந்த B ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டு இங்கே 8 போட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஒரு சில டைம் அதுக்குள்ளேயே வேல்யூஸ் இருக்கும், இருந்தாலுமே ஒன் செக் பண்ணிவிட்டு நீ அக்செப்ட் பண்ணுற மாதிரி நீங்கள். ஓகேங்க, நீங்கள் பார்த்து தப்பாக இருக்குது பார்த்தீங்களா, B போட்டிருக்காங்க, இங்கே ஃபார்மில் 8 இருக்குது. ஸோ B கிளியர் பண்ணிட்டு 8 போட்டு அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, சேம் அதே மாதிரி பாருங்கள், ஃபார்ம் வந்து கரெக்டான ஃபார்ம் தான், கொஸ்டின் ரைட்டு தான். அதாவது லைன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியராக இருக்காது. ஸோ 5th லைனில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, இது வந்து 5th லைன் தான் இது. ஓகேங்களா, உங்களுக்கு ஃபார்ம் பண்ண உங்களுக்கு கொஞ்சம் கிளியர் ஆகும்னு நினைக்கிறேன். இது வந்து அட்ரஸ்ஸு, சிட்டி, ஸ்டேட்டு, ஜிப் கோட், ஜிப் எக்ஸ்டென்ஷன், கண்ட்ரி கோட், மொபைல் நம்பர் எல்லாமே இருக்குது. ஸோ பார்த்து பண்ணுற மாதிரி இருக்கும் நமக்கு. ஓகேங்களா, ஓகே நெக்ஸ்ட் 21ல் எல்சிடி இண்டிகேட்டர் கேட்பாங்க. எல்சிடி இண்டிகேட்டர் கேட்டாங்கன்னா இப்போ 21 பாக்ஸில் எல்சிடி இண்டிகேட்டர் 0. அதே மாதிரி 21ல் டயக்னைசேஷன் ஏ கேட்பாங்க, ஏபிசிடி எல்லாம் கேட்பாங்க. ஏக்குள்ளே என்ன வேலைக்கு பாருங்கள், N390. பியில் என்ன கேட்டிருக்காங்க, L2A2. ஸோ அந்த மாதிரி நமக்கு போடுற மாதிரி இருக்கும் நமக்கு. ஓகேங்களா.